என்னதான் கனடா ஒரு சூப்பரான கண்ட்ரியா இருந்தாலும் இங்க பவர் கட் ஆயிடுச்சுன்னா சமைக்க கூட முடியாது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வெளியில டொம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. திடீர்னு வீட்டுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இங்க பவர் கட் ஆயிடுச்சுன்னா சமைக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இங்க கேஸ் ஸ்டவ்லாம் இருக்காது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வந்து கனடால நிறைய வீட்டில் இருக்கும். நான் யூஸ்வலாக காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே சமைச்சிருவேன். பட் இன்னைக்குன்னு பார்த்து சமைக்காம மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க, எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். சமைக்கலான்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டாக கரண்ட் கட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் பவர் கட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மெசேஜ் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுத்தா எனக்கு முன்னாடி அவங்களாம் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க பவர் கட் ஆயிடுச்சான்னு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பவர் கட் ஆயிடுச்சு. கனடாவில் இந்த பவர் கட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் இருக்காது. நான் கனடா வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் ஒரு 8 வாட்டி கூட கரண்ட் கட் ஆனதில்லை. வெளியில இருந்தால் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ இப்போ வெளியில போய் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். லைட்டாக மழை வர பெஞ்சிட்டு இருக்கு. வெளியில பெருசா ஒன்றும் தெரியல, எப்பவும் போலதான் இருக்கு. சீக்கிரமா கரண்ட் வந்துரும்னு நினைக்கிறேன். அப்படி வரலன்னா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடணும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ கரண்ட் வருதுன்னு. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.